நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ். இன்றைய காணொளியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு எதிரான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகள்ல விளையாடியிருந்த நியூசிலாந்து அணி நேற்றைய தினத்துல இறுதி 5வது T20 போட்டியில விளையாடியிருந்தார்கள். இந்த போட்டியினுடைய ஸ்கோர் பற்றி பார்க்கலாம். அடிப்படையில நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதற்கு அமைய சிறப்பான ஆரம்ப துடுப்படுத்தாட்ட வீரர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. இசான் கிசான் நீண்ட நாளைக்கு பிறகு T20 ஃபார்மேட்ல முதலாவது செஞ்சுரி அவர் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. வெறும் 43 பந்துகளுக்கு 103 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல அவருக்கு அடுத்து சூரியகுமார் யாதவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். வெறும் 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல இறுதியாக சிறப்பான ஒரு திருப்படுத்த ஆட்டத்தை பயன்படுத்தி அழகான ஒரு இலக்கை அடைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்த ஹர்திக் பாண்டியா வெறும் 17 பந்துகளுக்கு 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிறப்பான ஓட்ட எண்ணிக்கையாக இந்த மூவருடைய ஓட்டங்கள் தான் இந்த இமாலய இலக்கை நிர்ணயித்திருந்தார்கள். இந்திய அணி 271 ஓட்டங்கள் வெறும் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்திருந்தார்கள். இந்திய அணி சார்பாக இந்த சிறப்பான ஒரு ஆட்டத்தை T20 ஃபார்மேட்ல இது அதிக ரன்களாக பார்க்கப்பட்டிருக்கிறது. 271 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். வெறும் 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். 272 எனும் இலக்கை துரத்தி நியூசிலாந்து அணி பதில் எடுத்து ஆடி இருந்தது. இதற்கு சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆரம்பத்தில் எலோன் ஃபின் அழகான முறையில் ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் வெறும் 38 பந்துகளில் 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர்தான் அதிகபட்சமாக ரன்களாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்திருக்கிறவர் எல்லாருமே பெரிதாக சோபிக்கவில்லை. பின்னர் வரக்கூடியவர்கள் இசோட் சோதி 33 ரன்களும், அதே போல ரவீந்திரா 30 ஓட்டங்களையும் தான் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். சிறப்பான முறையில் பந்து வீசிய இந்திய அணி சார்பாக 51 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் ஹர்ஷீப் சிங் கைப்பற்றியிருந்தார். இந்திய அணியால் 43 ஓட்டங்களால் இந்திய அணி இந்த தொடரையும் அதே போல இந்த போட்டியினுடைய வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். சோ இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம்.